ஏன் சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன்? தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. யூ ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முள்ளமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார். பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார்? வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கே இல்லை என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரரிடம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒண்ண கத்து வச்சிட்டு ஓயாம. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் மை லார்ட். எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புல்லை தின்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார். டவுட் ப்ளீஸ். இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானார்? அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். ஆகையால் இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 சாரி யுவரானர், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரவா இருப்போம். தேங்க்யூ. குரங்கு குப்பா, அவர் முடிவு போடுகிறது இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கினது உண்மையா? வாங்கல. வாங்கலையா? 1 லட்சம் வாங்கல, 2 லட்சம் வாங்கி இருக்கிறேன். 2? டேய் 1 லட்சம் தான்டா என்கிட்ட சொன்ன, அவன் என்னடா 2ங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கிறவியா. யுவர் ஆனர், குற்றவாளியே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் வாங்கியிருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இப்படி பார்க்கிறாரு? பணத்தை திருப்பி கொடுக்கறியா இல்ல சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? பணத்தை கொடுத்துருங்க. பணம் எங்க இருக்கு? இல்ல ஜெயிலுக்கு போறோம். சொல்லு. நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். யோ வக்கீல் வண்டமுருகா, நீ என்ன உள்ள வந்து இவங்களோட உட்கார்ந்துருக்க? அதை ஏயா கேட்கிற? உள்ள இருக்கணும் வெளியே கொண்டு போறது, வெளியே இருக்கணும் உள்ள தள்ளுறதாயா எங்க வேலை. அதுக்கு எவ்வளவோ வார்த்தைகள் பேசுவோம், ஆனா ஒரே வார்த்தையில என்னைய உள்ள கொண்டாட்டாங்க. அவங்க சட்டத்தையா ஏமாத்துறீங்கன்னு 3 பேரும் ஒரே லாக்கப்ல 15 நாளைக்கு கிடக்கிறான்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாரியா. ஜட்ஜ்மெண்ட் மனுஷ வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்குன்னு புரியலனே. பைத்தியக்காரா, எதுவுமே அடங்கலடா. விளக்குறேங்க. ஒரு மனுஷன் பிறந்தவன என்னடா செய்யறான்? வா வா அப்படிதான் அழுகுறான். பிறகு பிறகு தத்தக்கா பத்தக்கா 4 கால்ல நடக்கறான். பிறகு அப்படியே மெல்ல எழுந்திருச்சு நின்னு 2 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு வேற அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு 3 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு பிறகுக்கு அப்புறம் விறகுதான்டா. எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சுட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்கு தான் அந்த காலத்து கவிஞ பாடினா, சத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு, அவங்க 4 பேரு, அவங்களுக்கு 8 காலு. குணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10 அந்த கணக்கு தான். அண்ணே, உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. அப்பு, சென்னைக்கு போனோம். வாடகை எவ்வளவு? 600. 600? சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன். வா போவோம். வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா?
யோ வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆ, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா. 650 வரும், ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம். 700? என்ன சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 ரூபா கொடுத்தா தான் ஏத்து வரான். எல்லாங்க நேரம். பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவான். இங்கதானே இருந்தது. என்னடா அது கிளம்பும் போது சங்கு சத்தம்? ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சப்ப கழிக்குது, இதை போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னையா ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, ஆ, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. தம்பி, ஆ, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி ஆமா கலரா? ஆமா நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்க. அது தெரியுது, என்ன? நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து. தம்பி, ஆ? உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. யோ அது மஞ்ச கொடியா, மஞ்ச லாரி. லாரியா? அம்மா அம்மா, ஐயோ, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம். என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ தம்பி, இருக்கியா? லாரி போயிடுச்சா? ஏன்? போவோமா? ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்படம் வச்சு அடுப்புல வச்சு ராஸ்கல். கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாயா.
என்ன இன்னும் பிரசிடண்ட காணா? அதை முடியா இந்த பாரு அன்றரோட ஒருத்தர் நின்னுகிட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டு இருக்கான் பாரு. ஐயா, வணக்கம். அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்குத மூதேவி, அதோட பிரச்சனை தான். பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு வச்சான். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா சண்டை இருக்கு. என்ன வாக்கிய சண்டை இருக்கு? ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கைய பிடிச்சு இழுத்ததுனால புதுசா தகராறு வரும். என்ன தகராறு வரும்? ஏயா, நான் சரியா பேசுறேன்னா? ரொம்ப கரெக்ட். கரெக்ட். ஊரை விட்டுரு. என்ன ஊரை விட்டுரு? பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? ஏங்க, அவன் பயங்கரமான கல்லூரி மங்க, புரியும்படியா கேப்லாம் பேசுங்க. என்ன கேப் இல்லாம பேசுங்க. நான் பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? உனக்கு புரியுதாயா? புரியுது. நான் கைய கேட்கிறேன். பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியாரா? இருடா, என்ன இருடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியாரா? கையாவது பிடிச்சு இழுத்தியாயா? ஏயா என்னடா? கைய பிடிச்சு இழுத்தியா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியா? கைய பிடிச்சு இழுத்தியாடா? என்ன கையை பிடிச்சு இழுத்தியாரா? என்ன பிடிச்சு இழுத்தியாரா? ஐயா உட்கார்ந்து பேசலாம். ஐயா, ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து. இந்த மாதிரி சல்லவாரி பயிலுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க. மனுஷங்களா இவன்? என்ன மனுஷனா இவன்? என்னடா மனுஷனா இவன்? ஐயா, கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போங்க? ஐயா நீங்களே என்ன நீங்க இல்ல? ஐயா ஐயா, ஐயா என்ன ஐயா? ஐயா என்ன போங்க. ஐயா? ஐயா தலையே குழம்பிட்டாரு. என்னப்பா லோக சந்தோஷம் தானே? நன்னா இருந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டியே. என்ன அப்படி பண்ணிட்டியே? திரும்ப திரும்ப பேசுற என்ன நீ. திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போய போயிட்டாரு. என்ன போய போயிட்டாரு? ஐயோ ஐயோ